சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, 2000 ஆண்டு பழமை வாய்ந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு எதுவும் நல்லது செய்கிறது கிடையாது. பேசுறது மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ் 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 என்று பேசுவார்கள். ஆனால் நம்மளை எப்படி அவங்க சுருக்குறாங்க நமக்கும் அது தெரிகிறதில்ல, புரிகிறதில்ல. அப்பா அது 2000 ஆண்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு. ஆனால் சமஸ்கிருதத்தை மற்ற மொழியும் பல்லாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது என்று சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கணக்கே வராது, நம்மளை 2000லேயே சுருக்கிடுவாங்க. ஆக இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை எங்கெல்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும், இதெல்லாம் தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்தது, நமக்கு சொல்லி தந்தது. அதை உயர்த்தி பிடிக்கும் பொழுது அப்பா கீழடின்னு ஒன்று வந்துருச்சுப்பா, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. தொடர்ந்து ஆய்வுகள் செய்கிறோம். அப்பா 5300 ஆண்டுகள் முன்னாடியே தமிழை இரும்ப பயன்படுத்தி இருக்கிறான்ப்பா. சொல்கிறது நாம கிடையாது, தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற இங்கே இருக்க ரிசர்ச் லேப் எதுவுமே இதை சொல்லலை. ஒன்று அகமதாபாத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ரிசர்ச் லேப் சொல்லுது, இல்லை பூனேவை சார்ந்திருக்கின்ற ஒரு ரிசர்ச் லேப் சொல்லுது. இதுக்கெல்லாம் ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஃப்ளாரிடாவை சார்ந்திருக்கின்ற ஒரு லேப் நமக்கு சொல்லுது. எல்லா இடத்துலையும் பிஜேபி ஆட்சி தான் இருக்குது, அங்கே மட்டும்தான் அது கிடையாது ஃப்ளாரிடாவில். ஆனால் அவர்களே ஒற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு ஆமாங்க உண்மைதான் 3000 4000 சொல்லிட்டு நம்ம மற்ற நாடுகள்லாம் சொல்ல வேணாங்க, நம்ம தமிழினமே இரும்பை பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதை மூடி மறைக்கிறதுக்கான வேலை தான் அவர்கள் செய்தோம். நம்ம என்ன தவறு செய்தோம்? எல்லாரும் ஒற்றுமையாக வாங்க, எல்லாம் ஒத்துமையாக இருக்க வேணும்னு சொன்னது நம்முடைய தவறா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று சொல்கிறது தவறா? இந்த வேற்றுமை என்று சொல்லிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வேற்றுமை தாங்க அடையாளமே, வித்தியாசங்கள் தாங்க அடையாளமே. எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கிறான், எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்று சொன்னால் அது எப்படி சரி? அதை விட ஒரு கொடுமை வேறு எதுவுமே இல்லை. ஒரே நேரத்தில் இருந்துச்சுன்னா வானவில்லை நம்ம ரசிச்சிட முடியுமா? பல வண்ணங்கள் இருக்க வேண்டும், அப்படி தான் ஒரு நாடு இருக்க வேண்டும். இந்த வேற்றுமை என்பது உலகவியல், அதில் ஒற்றுமை காண்பது வாழ்வியல்னு கவி பேரரசு வைரமுத்து ரொம்ப அழகாக சொல்வார். அப்படி அந்த வேற்றுமை சார்ந்து நம்மளுடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி, நாம் யார், நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னங்க நம்ம பெருமையாக பேசும்பொழுது நம்ம இதுக்குன்னு மற்றவங்க யாரும் நம்ம மட்டம் தட்டலை. நம்ம சார் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் சார், ஆய்வு பண்ணியிருக்கோம் சார், எங்களுக்கு ரிசர்ச் சொல்லுது சார். ஏன் நம்முடைய தமிழ் மண், நம்முடைய தமிழ்நாடு நமக்கு தந்த சார் ஜான் மார்ஷல் தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பாலகிருஷ்ணன் சார். அவர் உலக நாட்டுக்கு கொடுத்துற இங்கிலாந்து நாட்டுக்காது, ஆனால் நமக்கு இவர் தான் நமக்கு மார்ஷல். ஆக இன்றைக்கு அந்த சிந்துவெளி என்று நம்ம கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம பெருமை சார் நாங்கள் கண்டுபிடிச்சோம் சார் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்கிறோம். நான் மார்க் வாங்கிட்டேன், 100க்கு 100 வாங்கிட்டேன், ஒரு பையன் மாணவன் ஓடி வரானா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது போ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாணவனுக்கு? அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எப்படியெல்லாம் நம்மளை மூடி மறைக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி எப்படி அழகாக இந்த சுபாஷினி அவர்களுடைய இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா 2001 அவங்க பார்க்கும் பொழுது நான் அவங்களை பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் அவங்களோட இளமைய காலம் முழுவதும் பார்த்திங்கன்னா இதுலேயே அவங்க செலவழித்து முடிச்சிட்டாங்க இன்றைக்கி. ஆக கிட்டத்தட்ட அதுலேருந்து நமக்கு ஏதாச்சும் இன்றைக்கி வந்த பெரியவர்கள்லாம் பார்க்குறேன். 93 வயசு பெரியவர், ஒரு உடல்நலம் சரியில்லாத ஒரு நிலை. நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி பெரியவர்களாக நடக்க முடியாமல் நடக்குது. ஏன் கண்ணன் சரி நல்லா பேசிட்டுப்பா வரும்போது இதை பிடிச்சிட்டு தான் நடந்தே வராரு. ஆக ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தமிழுக்காக நீங்கள் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் தள்ளாடலாம், ஆனால் தமிழ் என்றைக்குமே தள்ளாடாது. அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் வந்துட்டோம். உங்களுடைய உழைப்பை உயர்த்தி பிடிப்பதற்கு இன்றைக்கு அடுத்த தலைமுறைகளாக இன்றைக்கு நாங்கள்லாம் வந்துட்டோம். அதெல்லாம் நீங்கள் கவலைப்படணும். ஐயோ நம்ம செஞ்ச உழைப்பெல்லாம் வீணாக போயிடுமே நினைக்காதீங்க. இதை தூக்கிட்டு ஆளாக நிற்கிறது இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தான் இருப்பேன் நான். ஆக ஒரு துறையினுடைய அமைச்சராக இன்றைக்கு நான் பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி, துணை முதலமைச்சருடைய வாழ்த்துக்கள் நம்ம நிறையா செய்யலாம். ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொழுது தான் ஒரு துறையினுடைய அமைச்சராக இன்னும் ஒரு மகுடம் சூட்டுவதை போன்ற ஒரு உணர்வை நான் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். சொன்னாங்க பார்த்தீங்கன்னா கண்ணன் சார் பேசும்போது பல பேர் எங்களுக்கு இன்றைக்கி உழைக்கிறாங்க, அவங்களுக்கு இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஆனால் எங்களுக்கு ஒரு வலதுகரமாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. பார்த்தா இது எல்லா இடத்துலையும் கிடச்சிடாது. இன்றைக்கி எல்லாருமே படிக்கணும், மாணவ செல்வங்கள் படிக்கணும், கல்லூரி முடிச்சதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், நாம் சந்தோஷமாக இருக்கணும். இருங்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் நம்முடைய ஐடென்டிட்டி நம்ம தொலைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு கூட்டத்தையும் சொல்கிறோம்னா தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இப்படி முதல்ல நம்முடைய தமிழினம் சார்ந்து நாம் யார் என்பதை நாம் உணர வேண்டும். இப்போ சுபாஷினிக்கு என்ன வயசுன்னு தெரியாது, ஆனால் நான் சொல்லுவேன் 1999 தான் அவங்க பிறந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 1999 நான் தமிழ் படிக்கவே ஆரம்பித்தேன் என்று சொன்னார்கள். இப்போ 99 பிறந்த ஒரு குழந்தை தான் இன்றைக்கி பேத்திங்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க நீங்கள். பட் இன்றைக்கு இது ஒட்டுமொத்தமாக இந்த ஆய்வு சார்ந்து ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எப்படிலாம் நாம் தமிழை இன்றைக்கி உயர்த்தி பிடிச்சேன். முத்தமிழர் கலைஞர் என்ன பண்ணார், குமரியில் இன்றைக்கி பெரிய வள்ளுவன் சிலையை வச்சு அப்பா
பண்பாடு கலாச்சாரம்னா அது எங்களுடைய தமிழ்நாட்டிலேருந்து தான் தென் பகுதியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சிலையை நாங்கள் வச்சுட்டோம். அப்போ நாங்கள் அதில் இன்றைக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன பண்ண, அரசாங்கம் வந்துச்சு, கைக்கு ஒரு பொறுப்பு வந்துச்சு. சரி, நாம் தமிழ் எப்படி உயர்த்தி பிடிக்கலாம், சும்மா குண்டு சட்டிலே குதிரை ஓட்டி இருந்தால் போதுமா, நம்முடைய தமிழை எப்படி மற்றவங்களை எடுத்து சொல்ல போகணும், எப்படி கடத்த போகின்றோம் நம்முடைய பெருமைகளை. வெறும் சென்னையில் மட்டும் புத்தக திருவிழா நடத்தினா போதுமா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்துங்க என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு புத்தக திருவிழா 10 நாட்கள் நடக்கும். கிட்டத்தட்ட 38 மாவட்டம் இருக்கிறதே, வருஷத்துக்கு 365 நாள். ஆனால் 380 நாட்களும் அடுத்த ஆண்டுக்கான நாளையும் கடன் வாங்கி இன்றைக்கி நம்ம நடத்துகிறோம் தமிழ்நாடு முழுவதும் என்கின்ற பெருமை நமக்கு உண்டு. சரி, அதோட போதுமா? சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர், பன்னாட்டு திருவிழாவை நடத்துங்க. உலகத்தில் இருக்க இந்த நாடுகள்லாம் இங்கே அழைச்சிட்டு வாங்க. நம்முடைய தமிழ்மொழிய சிறப்புகள் எடுத்து சொல்லுங்கள். அவங்க அதை எடுத்துகிட்டு போய் மொழிபெயர்த்துட்டு அவங்களோட நாட்டில் போய் சொல்லட்டும். நல்ல கருத்துக்கள் இருந்துச்சுன்னா பாராட்டுகிறார்கள்னு சொன்னால் எடுத்துகிட்டு போகட்டுமே. அதே போன்று அவர்களும் நல்ல கருத்துக்களை தருகிறார்கள், முற்போக்கு சிந்தனை சார்ந்த கருத்துக்களை தராங்க, நாமும் எடுத்துக்கொள்ளலாமே. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பண்டமாற்று முறை போன்று. ஃபஸ்ட்டு நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நம்ம நடத்தும் போது 24 கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 40 கண்ட்ரிஸ், இன்றைக்கி 64 கண்ட்ரிஸ். இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு நம்ம ஜனவரி மாதத்தில் நாங்கள் 100 கண்ட்ரிஸ் நாங்கள் எய்ம் பண்ணிட்டுருக்கோம். நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி அவங்க வராங்க. நம்முடைய திருக்குறளை ஏறத்தாழ இன்றைக்கி ஒரு 45 மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 133 லட்சத்தை அதுக்குன்னு ஒதுக்கி செஞ்சுருக்காரு. இப்படி வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மொழியிலேருந்து ஆரம்பிக்கிறது. ஆக இனி நாம் செய்த இந்த காணொலியை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான். இனி நம்ம ஊருக்கெலாம் போகும்போது, கோயில் குளம் போகும்போது, நாட்டார் தெய்வங்கள் வழிபாடு செய்யும்போது, அந்த பக்கமாக போகும்போது ஏதாச்சும் ஒரு பாறை இருக்குது, அங்கே ஏதாச்சும் ஒரு கிறுக்கல் மாதிரி இருந்தால் கூட, இல்லாத அது கிறுக்கல் இல்லைடா, அதுதாண்டா என்னுடைய தலையெழுத்து, நான் யாருன்னு சொல்லிக்கிற தலையெழுத்து அது தாண்டா, இப்போ இன்னும் அதை பார்க்க வேண்டும், அதை புகைப்படம் எடுத்து நம்ம சுபாஷினிக்கு அமுச்சு வைக்கணும் தான் எனக்கு தோணுது. எனக்கு இப்போ நீங்கள் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் சும்மாலாம் நம்ம கடந்து போயிடக்கூடாது. எல்லாரும் கடந்து போனால் சுபாஷிங்கிற ஒரு மனிதர் மட்டும்தான் நின்று அதை பார்த்தாங்க என்னன்னு. ஸோ இன்றைக்கி அவருக்கு வலு சேர்க்கின்ற விதமாக இன்றைக்கு இந்த அரங்கம் முழுவதும் நாம் அனைவரும் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது மாதிரி தான், பழமையை நாங்கள் கொண்டாடுவோம், மறுப்பதில்லை. பழமையை நாங்கள் கொண்டாடுவோம், ஆனால் நாங்கள் பழமைவாதிகள் அல்ல என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ல மாதிரி நமக்கான பண்பாடு கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டாடுவோம், அதில் முற்போக்கு சிந்தனை இருந்தது என்று ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு அது வெள்ளி விழாவை கடந்து செல்கிறது. இன்னும் இது 50 ஆண்டுகளை இது கடந்து செல்ல வேண்டும், 100 ஆண்டுகளை கடந்து செல்லும். அடுத்த மேக்ஸிமம் எவ்வளோ டாக்குமெண்ட் பண்ண முடியுமோ டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுலேருந்து நமக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு நன்றாக கிடைக்கும் என்கின்ற விதத்தில் தான். ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கி சுபாஷினி சொன்னாங்க, எங்கள் அம்மா கூட சித்த மருத்துவர் என்று கூட சொன்னாங்க. சித்த மருத்துவோட பேத்தியாக நீங்களும் கிட்டத்தட்ட இது ஒரு வகையான சித்த மருத்துவம் தான். எல்லா மூலிகையும் சேர்த்து வைக்கிறீங்க, நாளைக்கு அது எவ்வளோ பெரிய மருந்தாக கூட வரும். பல பேர் இன்றைக்கி எந்தெந்த நம்பிக்கையில் பிற்போக்கு சிந்தனை இருக்கிறார்களோ அவர்களை தெளிவுபடுத்துகின்ற மருந்தாகவும் கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற பணிகள் அமையும் என்கின்ற விதத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அரங்கத்தில் கலந்து கொள்கின்ற நல்ல வாய்ப்பினை எனக்கு பெற்று தந்திருக்கின்ற தமிழ் மரபு அறக்கட்டளை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் வரலாறு நூலை முனைவர் பக்தவச்சல பாரதி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட பேராசிரியர் மானுடவியல் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பக்தவச்சல பாரதி அவர்களுடைய நூல்கள் தான். சங்க இலக்கியம் எனும் சிந்துவெளி திறவுகளுடைய ஆங்கில மொழியாக்கமான ஆன்சியல் தமிழ் கார்பஸ் என்ற நூலினை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட தோழர் சி மகேந்திரன் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்.
வெளியிட்டு மகேந்திரன் ஐயா வாங்கிட்டாரு. தமிழ் எட்டிமாலஜி இந்த இதை பற்றிய ஒரு நுட்பமான ஆய்வுகளை செய்து வருவர் தோழர் சி மகேந்திரன் அவர்கள். எப்போதும் எங்கும் பயணிக்கும் போதும் புன்முறுவலுடன் செந்துண்டுடன் எப்போதும் அலைந்து திரிந்து அரிய நூல்களை வெளியிட்டு வருபவர். அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்ததாக சுந்தர் பரத்வாஜ் அவர்கள் எழுதிய லைஃப் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் சோழா எம்பரர் ராஜராஜா என்ற நூலினை மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட முனைவர் பத்மாவதி அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். அதாவது தமிழ்நாட்டில் 2 பெண்கள் கல்வெட்டு எழுத்துக்களை, தமிழ் கல்வெட்டு எழுத்துக்களை அறிமுகப்படுத்தினர். இப்போது இருக்கக்கூடிய அந்த வசதிகள் எல்லாம் இல்லாத காலத்தில் சைக்கிளிலேயே பயணித்து தமிழ்நாட்டின் கிராமங்களில் மலை முகடுகளில் சென்று கல்வெட்டுகளை வெளிக்கொண்டு வந்தவர்களில் 2 பேரில் ஒருவர் கல்வெட்டறிஞர் பத்மாவதி அவர்கள், இன்னொருவர் மார்சிய காந்தி. நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி. இறுதியாக இன்னொரு நூல் வள்ளுவர் குரல் ஆத்திச்சூடி முறையில் எங்களுடைய தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயலர் முனைவர் தேமொழி அவர்கள் எங்கிருந்தாலும் தம்மை பதிவு செய்யக்கூடிய ஆன்றோர் அவர்கள் எழுதிய நூல் வள்ளுவர் குரல் ஆத்திச்சூடி முறையில். அவை பாடிய ஆத்திச்சூடி முறையில் இன்றைய காலத்திற்கேற்ற மாதிரி மாணவர்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற மிகப்பெரிய நோக்கத்தோடு அந்த நூலை எழுதியுள்ளார். அதனை வெளியிட இருப்பவர் செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவன மேனாள் இயக்குனர் முனைவர் ஆமாம் சார், மன்னிக்கவும், மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவன மேனாள் இயக்குனர் முனைவர் முத்துவேல் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். பதிவாளர் இதில் ஒரு சிறப்பு செய்தி, இந்த நூல் மாணவர்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இலவசமாக இந்த நூல் அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது. வள்ளுவர் குரல் ஆத்திச்சூடி முறையில் மாணவர்களுக்கான இந்த படைப்பு பங்கேற்பாளர்களுக்கும் இனி வரும் பள்ளி மாணவர்களுக்கும் சென்று சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலவசமாக. நூல் வெளியீடு செய்து சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி. இதன் தொடர்ச்சியாக தமிழ் மரபு அறக்கட்டளையோடு இணைந்து இதனுடைய வளர்ச்சியில் பங்கேற்ற சிலருக்கு இந்நேரம் சிறப்பு செய்யும் நேரம். அவர்களை சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். முதலாவதாக செசில் சுந்தர் அவர்களை மாண்புமிகு அமைச்சர் அன்பில் கடலோடி பயணம் செய்து உலகத்தை சுற்றி வந்த கடலோடி நரசையா அவர்களை இன்று திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை சிறப்பு செய்ய இருக்கின்றார். கடலோடி நரசையா அவர்கள் எழுதிய சென்னப்பட்டணம் என்ற நூல் பழனியப்பா பிரதர்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், கோனார் நோட்ஸ் மறக்கவே முடியாது. அந்த புகழ் சென்னப்பட்டணம் மிக அருமையாக அந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. எந்த கருத்தரங்கம் நடந்தாலும் கடந்த 40-50 ஆண்டுகளில் கடலோடி நரசையா அவர்கள் அந்த அமர்வில் இருப்பார். தேவநேய பாவனர் நூலகமானாலும் சரி, எல்லா வளாகத்திலும் அவர் இருந்து அவருக்கு உண்டான அந்த தேடலை, அந்த அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொள்வார். ரோனியை எடுத்து கொடுப்பார். அதெல்லாம் நினைவுக்கு வருகிறது 50 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றும் துடிப்பாக செயல்படும் நரசையா அவர்களை நாங்கள் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். அடுத்ததாக மிக முக்கியமானவர்
நம்முடைய அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவருடைய அன்பிற்கு பாத்திரமான திருமிகு செசில் சுந்தர் அவர்கள் இன்று வர இயலாத காரணத்தினால் அவர் சார்பாக அமைச்சரிடமிருந்து திருமிகு நல்லினி ஒளிவண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் சிறப்பினை. திருமிகு செசில் சுந்தரை பற்றிய ஒரு சிறு செய்தி. அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தொழில்நுட்ப இயக்குநராக பணியாற்றி வருபவர். தமிழ் மக்கள், தமிழ்நாடு, வரலாறு என அவற்றை அறிவதிலும் பாதுகாப்பதிலும் ஆர்வமுடையவர். தமிழகத்தின் வளர்ச்சியிலும் உடைய பங்கு உண்டு. ஏனெனில் தமிழக அரசு ஏழை மாணவர்களுக்கு கணிப்பொறி பயிற்சி வழங்கி மாணவர்களின் வளமான வாழ்க்கைக்கு உற்ற துணையாக இருக்கின்றது. அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருபவர் நம்முடைய தமிழக அரசின் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களின் அன்பிற்கு பாத்திரமான அவர்களை தமிழ் மரபு அறக்கட்டளை சிறப்பிப்பதில் இந்நேரத்தில் பெருமிதம் கொள்கின்றது. நன்றி ஐயா.